ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதமானது முடிய போகுது. செப்டம்பர் மாதங்கிறது 2024 9வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதம் முடிந்த பின்னாடி அடுத்து ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக 10வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 10வது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அக்டோபர் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதங்கிறது 10வதாக வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகுது. கடந்த 9 மாதங்களை விட இந்த 10வது மாதம் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த அக்டோபர் மாதம் கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் தான். கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் சூரியனிடையே சூரிய கிரகணமானது நடக்க போகுது. அதுவே ஒரு பயங்கர கிரக மாற்றத்துக்கு வர காரணம். இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் 2024க்கானது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்களை முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பொது பலன்கள்லேருந்து பார்க்கலாம். அக்டோபர் 2024 துலா ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு பகுதிகளில் முன்னேற்றங்களை காண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தடைகள் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. ஒரு அடி ஏறுனா 10 அடி சறுக்கும், திரும்ப அந்த 10 அடியில் ஒரு அடி ஏறினீங்கன்னா திரும்ப 10 அடி சறுக்கும். இந்த மாதிரி சறுக்கி 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 ரொம்ப கீழாக இருந்திருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை, இவ்வளோ கீழே வந்துட்டோமே, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாள் யோசித்து தூங்காமலாம் இருந்துப்பீங்க. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு தூங்காமல் இருந்த உங்கள் நிலைமை சற்று இப்போ ஆறுதல் அடைகிற மாதிரி மாறப்போகுது. இந்த அக்டோபர் மாதம் பிறந்ததுலேருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்குமே கிரகங்கள் உங்களுக்கு மேக்சிமம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால சறுக்குன்னு உங்களுக்கு முன்னேற்றங்களை காண போகிறீங்க. அதனால தான் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய முன்னேற்றங்களை அக்டோபர் மாதம் காண போகிறீங்க என்று உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் உங்களுடைய முதலாளிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளால் மன அழுத்தத்தை அனுபவிக்கிற மாதிரி மட்டும் ஒரு சில எச்சரிக்கையானது இருக்குது. இந்த மன அழுத்தத்தை நீங்கள் தப்பிப்பதற்கு பண்ண வேண்டியது என்னன்னா, பிளான் பண்ணிக்கணும். இப்போ அரசாங்க அதிகாரிகள் கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதை நாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணி செயல்படணும். அப்படி செயல்படும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்போ அரசாங்க அதிகாரிகள் உங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்கள் முதலாளிகள் கூட உங்ககிட்ட கேள்வி கேட்காம இருக்கணும்னா கொடுக்கப்பட்டக்கூடிய வேலைகளை சரியாக திறம்பட செய்யுங்க. திறம்பட செய்திங்கனாவே உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக மன அழுத்தத்தை சந்திக்காமல் இருக்கணும்னா திறம்பட வேலை செய்ய வேண்டியது அவசியம். அப்புறம் குழந்தைகளோடு உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேம்படும். குழந்தைகள் கிட்ட மனவிட்டு பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பேசுங்க. அவங்களுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. உங்களுடைய ஆசைகள் என்னங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உறவுகள் மேம்படுற மாதிரி பாலமானது அக்டோபர் மாதம் கிரகங்களால் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
மேலும் சவால்கள் நிறைய உங்களுக்கு வரும். எந்த சவால்கள் எதிர்கொண்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்க முடியாது. அதனால் சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம். என்ன சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ளுங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுங்க. ஸோ அக்டோபர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்டோபர் 2024 உங்கள் திருமணத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றை நீங்கள் நன்றாக சமாளிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா சமாளிக்கலாம். பின்னர் மேலும் சிக்கல்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையுமே முன்ன நின்று பார்க்கணும். உங்கள் மனைவி அல்லது துணையோடு உள்ள தவறான புரிதல்களை நீங்கள் கண்டுபிடித்து அவங்களோட மனவிட்டு பேசுங்க, தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் காதல் அல்லது உறவில் இருந்தீங்கன்னா உங்கள் இணைப்பு வலுப்பெறும். இருப்பினும் இந்த அக்டோபர் மாதத்தில் உறவுகள் என்று வரும்போது உங்களை பற்றி நீங்கள் நிச்சயமற்றதாக உணரலாம். அந்த நிச்சயமற்றதாக உணர்றீங்கள, அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் உறவுகள்னு வரும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இந்த உறவு ஒரு தூய்மையான உறவு, இந்த உறவை நாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். அப்படி நீங்கள் நிச்சயமாக உங்கள் உறவு நல்ல உறவுன்னு நம்பினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நிச்சயமற்றதாக உணரக்கூடிய அந்த எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்குங்க. அதுதான் உங்கள் காதல் குடும்ப உறவுக்கு நல்லது. அப்புறம் நிதிநிலையை பார்க்கும்போது இந்த அக்டோபரில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிதி நிலைமையை அனுபவிக்கிற மாதிரி கிரகங்கள் ஆனது அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு பல்வேறு மூலங்கள்லேருந்து பணத்தை பெற முடியும். மற்றும் பயனுள்ள முதலீடுகளை தாராளமாக அக்டோபர் மாதம் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பயனுள்ள முதலீடுகளுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆன்மீக அல்லது மத நடவடிக்கைகளுக்கு செலவிட இது ஒரு சிறந்த மாதம். ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செலவிடலாம். கூடுதலாக அப்படி பண்ணும்போது அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். அதன் காரணமாக எதிர்பாராத நிதி வெகுமதிகள் விலையிலிருந்து வரக்கூடும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி செலவுகள் செய்யும்போது, இப்போ கோவிலுக்கு இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது எதிர்பாராத நிதி வெகுமதிகள் வேலையிலேருந்து வியாபாரத்திலேருந்து வரக்கூடும். ஸோ அதனால் நிதிநிலையில் நிறைய நீங்கள் பணத்தை செலவு பண்ணுங்கள். அதாவது தெய்வ காரியங்களுக்கோ ஆன்மீக விஷயங்களுக்கோ செலவு பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல ஒரு நிதிநிலையில் பயங்கர அதிர்ஷ்டமானது பெறுவீங்க. இது நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 மாதம் துலா ராசியில் சேர்ந்தவர்களுக்கு தொழில் முயற்சிகள் தாராளமாக நீங்கள் புதுசு எது வேணாலும் செய்யலாம். எது செய்தாலும் சாதகமான பலன்கள் இருக்கும். விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக சில சவால்கள் இருக்கும். இருந்தாலும் நிதி வளர்ச்சி மற்றும் சஸ்திரத்தன்மைக்கு நல்ல வாய்ப்பு தொழிலில் இருக்குது. உங்களுடைய வணிக முதலீடுகள் மற்றும் அதிகாரித்துவமான சந்தை மதிப்பிலிருந்து பயனடைய முடியும். ஸோ அந்த மாதிரி பயனடையும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் அதிக பணம் சம்பாதித்தாலும் வேலையில் பாராட்டுகள் பெறுவது உங்கள் உத்தியோகத்தில் சாதகமான முன்னேற்றத்தை காண முடியும். இருப்பினும் உங்கள் முதலாளி அல்லது மேலாளர்களோடு சில சவால்கள் இருக்கலாம். உங்கள் சக ஊழியர்களுக்கு வழிகாட்டவும் ஆதரவளிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களோட உத்தியோகத்தில் புத்திசாலித்தனமாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது நல்லது. ஆனால் வேலையில் அழுத்தம் தூக்க பிரச்சனை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்ன பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஓரளவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் மாணவர்களுக்கு உங்கள் படிப்பில் இந்த அக்டோபர் மாதம் நல்ல அனுபவங்களை பெற முடியும். உங்களுடைய பாடங்களை புரிந்து கொள்வதையும் விஷயங்களை நன்றாக நினைவில் வைத்திருப்பதையும் எளிதாக நீங்களே காணலாம். சில மாணவர்கள் கூட உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியும். மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் உங்களுக்கு அதை செய்ய இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சி முயற்சி செய்யுங்க. நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. நல்லா நீங்கள் விரும்பின மாதிரி எல்லாத்தையும் அமைச்சு கொள்ளலாம். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மன அழுத்தத்தை எதிர்கொள்வதன் காரணமாக தூங்குவதில் சிக்கல்கள் இருக்கலாம்.
சிலர் சிறிது மனசோர்வு அடையலாம். இன்னும் சிலருக்கு செரிமானம் மற்றும் எலும்புகளில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸசைஸ் இல்லை தியானம் போன்றவற்றை மூலம் தான் சரி செய்ய முடியும். அதனால் எக்ஸசைஸ் தியானம் போன்றவற்றை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நன்மையாக இருக்கும். இவ்வளோ தாங்க அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒன்று விடாமல் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்னங்கிற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.